எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 வீக்ஸ் வீடியோ எதுவும் போடல. ஸோ நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ இப்போ தான் நெட்வொர்க் இஷ்யூ முடிஞ்சுச்சு. ஸோ நீ கண்டினியூஸாக டெய்லி ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ வந்துட்டு ஹெச்4ஓட ஒரு மாடல் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு 4 ஹவர் கேண்டில் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். அப்கமிங் டேஸில் வந்துட்டு அந்த மாடல் வந்துட்டு கிடைச்சது அப்படின்னா நான் அன்னன்னைக்கே எடுத்த என்ட்ரிஸை டெய்லி ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்பவும் போல் அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும்தான். சின்னதாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். லோயர் டைம் ஃப்ரேம் சிஆர்டி ப்ளஸ்ஸு இந்த டைமுக்குள்ளே அந்த ஸ்வீப் நடக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்வீப் வந்துட்டு அந்த டைமுக்குள்ளே நடக்கணும். ஓகே, அது மட்டும் இங்கே இம்பார்ட்டன்ட். அதே தான் 5 AM கேனல் ஹை ஸ்லோஸ் மார்க் பண்ணுறீங்க. 9 to 10:30 அந்த மார்க்கெட் வந்துட்டு அந்த ஹை எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேம் சிஆர்டி மார்க் பண்ணுறீங்க. அது எதுனா அப்படின்னா 1 hour சிஆர்டி ஆர் 15 minutes சிஆர்டி. அதுக்கப்புறம் 15 minutes சிஆர்டி மார்க் பண்ணதுக்கப்புறம் எஸ்எம்டி மார்க் பண்ணணும். எஸ்எம்டி அப்படின்னா என்னென்னு நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க, கிடைக்கும். எஸ்எம்டி இல்லைன்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது என்ட்ரி கிரைட்டீரியா அப்படின்ட்டு நிறைய கிரைட்டீரியாஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓபி, எஃப்இஜி, சிஎஸ்டி அதெல்லாம். ஸோ அதில் எந்த என்ட்ரி உங்களுக்கு ப்ரிஃபரபிளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து என்ட்ரிஸை எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஃபோக்கஸ் வந்துட்டு 5 AM கேனலோட 50% இருக்கணும். இந்த கேனில் 50% இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 2RR. எனக்கு தெரிஞ்சு 2RR வந்துட்டு இந்த கேண்டல்லே வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா 50% மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. 1RR வருது, நீங்கள் என்ட்ரி எடுத்ததுலேருந்து 50% கிட்ட 1RR வருது அப்படின்னா அதை ட்ரேட் எடுக்காதீங்க. 2RR கண்டிப்பாக வரும் அப்படின்னா மட்டும் ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ட்ரேட் எடுக்க வேணாம். இதில் இது மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ். இப்போ இதை மட்டுமே தான் பண்ணணும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பொருளை வந்துட்டு நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பொருள் தயாரிக்க போகிறீங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு டயராம் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஆல்ரெடி செஞ்சு வச்ச ஒரு பொருள் இருக்கும். கரெக்டுங்களா? அந்த பொருளை மட்டும்தான் பார்த்து செய்யணும், இல்லை அந்த டயராம் பார்த்து தான் நீங்கள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். சரிங்களா? அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளை டிராயிங்கை சேஞ்சஸ் பண்ணாலும் பொருள் அந்த அவுட்புட் வராது. இல்லை நான் இப்படி பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் அந்த பொருளோட காப்பி பேஸ்ட் வராது. அப்படிங்கும்போது ஒரு விஷயத்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்காதீங்க. இல்லை அப்படின்னு மாற்றிக்காதீங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஒரு இந்த 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 மாடலை மட்டும் நீங்கள் ஒரு 10 டைம் இல்லை 30 டைம் 20 டைம் ஒரு மாதம் 2 மாதம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணால் ஜேர்னல் பண்ணணும். ஜேர்னல் பண்ணுறதுன்னா என்னென்னா இப்போ நீங்கள் லேப்டாப் முன்னாடி உட்காந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் முடிஞ்சிருச்சு, எஸ்எல்ஓ டிபிஓ என்ன லாட் சைஸோ என்ன ரிஸ்க்கோ எல்லாம் பண்ணிட்டீங்க. முடிஞ்சுட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீனை ஆன் பண்ணிவிட்டு அன்னைக்கு எதனால் அந்த ட்ரேட் எடுத்தீங்க சைடில் டைப் பண்ணுங்கள், இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுங்க. இதனால் இந்த ட்ரேட் எடுத்தேன், இந்த ஹை ஸ்வீப் ஆச்சு, எனக்கு எம்எஸ்எஸ் கொடுத்துச்சு, எஃப்இஜி இருந்துச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு, அதனால் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்ட்டு உங்களுக்கு அப்போ என்ன எமோஷனல் இருந்துச்சு. நான் அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு, அந்த ட்ரேட் எடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இல்லை கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன், அந்த டிபி எனக்கு அடிச்சதுனால எனக்கு எந்த ஃபீலும் இல்லை, டிபி எஸ்எல் அடித்தாலும் எந்த ஃபீலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சோ அதை அப்படியே ஜேர்னல் பண்ணணும். நீங்கள் ஒரு பேப்பரும் பேனா எடுத்துட்டு தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ இல்லை தமிழ் இங்கிலீஷ்லையோ உட்காந்து எழுதுங்க. டேட்டு, டைமு, எந்த ஸ்ட்ராட்டஜி, என்ன ஸ்ட்ராட்டஜின்னு போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி கீழே வந்து இதனால் நான் ட்ரேட் எடுத்தேன், இந்த மிஸ்டேக் இன்னைக்கு பண்ணேன், நாளைக்கு இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஃபுல்லாக எழுதிட்டு
அடுத்த நாள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நேத்து என்ன பண்ணேன் அப்படின்ட்டு படிங்க. படிச்சுட்டீங்கன்னா, ஓகே. நேத்து இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு படிச்சுட்டு, உங்க ரூல்ஸ்ன்னு தனியா ஒண்ணு இருக்கும். அந்த ரூல்ஸ் ஒரு டைம் படிச்சுட்டு, இந்தந்த ரூல்ஸ்லாம் இந்தந்த கிரைட்டீரியா இருந்தா மட்டும் தான் நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்ட்டு அந்த கிரைட்டீரியா படிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் மார்க்கெட்ல உங்களோட ஃபோக்கஸ வைங்க. வச்சதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ்லாம் வருதா அப்படின்னு ஒண்ணு டிக் பண்றீங்க. எல்லாம் வந்துருச்சு ஓகே. என்ட்ரி எங்க எஸ்எல் பிளான் பண்றீங்க. எஸ்எல்ல பிளான் பண்ணிட்டு தான் என்ட்ரிய பிளான் பண்ணணும். எஸ்எல் இங்க தான் எக்ஸ்எல் வைக்க போறோம் அப்படின்னா, என்ட்ரி எங்க வைக்க போறோம்? இங்க. ஓகே. லாட் சைஸ் கால்குலேட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. என்ட்ரி ஓகே. டிபி போனாலும் சரி, எஸ்எல் போனாலும் சரி. அது மார்க்கெட் பிரச்சனை. நீங்க உங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணீங்களா? அப்படிங்கிறது தான் அங்க கொஸ்டின் மார்க். நீங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணி மார்க்கெட்ல எஸ்எல் குடுத்தா ஓகே. நீங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம எஸ்எல் வாங்குனீங்கன்னா, அது உங்க தப்பு. ஸோ மார்க்கெட் தப்பு கிடையாது. மார்க்கெட்ல எப்பவுமே வந்து என்னோட குருநாதர் சொல்லிக் குடுத்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நெறைய தரும். ஒரு நாளைக்கு ரூ. 50 அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நெறைய தரும். நீங்க நெறையா வேணும் அப்படின்னா, இருக்கிறது மொத்தமா போயிரும். அப்படிங்கிற மாரி மார்க்கெட் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தரும். அந்த கொஞ்சம் கொஞ்சமா வாங்குனாலே நம்மளுக்கு போதுமானது தான். சரிங்களா? அந்த கொஞ்சம் கொஞ்சமா வச்சு பண்ற இடத்துல தான் நம்ம இருக்கோம். அந்த பண்றதுக்கான முதலீடும் நம்மகிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. அப்படிங்கும்போது, நீங்க கொஞ்சம் காச வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எதிர்பார்த்தீங்கன்னா போதும். இப்ப 50,000 வச்சுட்டு ஒரு நாளைக்கு ரூ. 2,500 போதும் அப்படின்னா, போதும் ஓகே. அப்போ 50,000 வச்சுட்டு ஒரு நாளைக்கு 25,000 வேணும் அப்படின்னா, அது தப்பில்ல. அப்படிங்கும்போது, ஒரு நாளைக்கு கொஞ்சமா மட்டும் குடுங்க அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்குள்ள போலாம். வளவளன்னு பேசிட்டு இருக்கேன். ஓகே. இத பார்த்துக்கங்க. இத பார்த்துட்டு டிசிப்ளின் அண்ட் பேஷன் அண்ட் கீ சக்சஸ். இது மட்டும் இந்த இந்த லைனுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வெறும் தியரி தான். கதை தான். இந்த 3வது பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 3வது பாயிண்ட் தான் நீங்க. எல்லா ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். 2 கோடு கிழிச்சுட்டு, இந்த கோட்டுக்கு கீழ மேல வந்தா பை, இந்த கோட்டுக்கு கீழ வந்தா செல் அப்படின்னு கோட்டுக்கு போட்டீங்கனாலும் கூட மார்க்கெட் ப்ராஃபிட் தரும். ஆனா, மைண்ட் செட் கரெக்ட்டா இருக்கணும். ஓகே. மைண்ட் செட் தான் இங்க கீ. சரி ஓகே. எக்ஸாம்பிள்குள்ள போலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லென்த் ஆயிருச்சு. அதனால நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தேன். எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ ஷேர் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 5 AM கேண்டலோட ஹைஸ் லோஸ் மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா? இது லோ, இது ஹை. மார்க் பண்ணதுக்கப்புறம் 1 ஹவர் போங்க. 1 ஹவர் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல இதுவும் 1 ஹவர் தான். இந்த எக்ஸாம்பிள் வேணாம். ஓகே. இந்த எக்ஸாம்பிள் போய்க்கலாம். இது கொஞ்சம் கிளம்சியா இருக்கு. தெளிவான எக்ஸாம்பிள் கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்லோ வந்துட்டு எத்தனை மணிக்கு ஸ்வீப் ஆகுதுன்னு பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? கரெக்டா உங்களுக்கு 9 மணிக்கு ஸ்வீப் பண்ணிட்டான். கரெக்டா 5 மணி கேண்டில் வந்துட்டு 9 மணிக்கு ஸ்வீப் பண்ணிட்டான். கரெக்ட்டுங்களா? அப்ப 1 ஹவர்ல உங்களுக்கு லோயர் டைம் ஃப்ரேம் சிஆர்டி கிடைக்குதான்னு பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப உங்களுக்கு நீட்டான ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் சிஆர்டி 1 ஹவர் சிஆர்டி. ஸோ 1 ஹவர் சிஆர்டியை நான் கொஞ்சம் திக்காக போட்டுக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ். ஓகே. 15 மினிட்ஸ் போகிறீங்க. 15 மினிட்ஸில் போயிட்டு 15 மினிட்ஸில் உங்களுக்கு ஸ்வீப் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் டேட்டல் சூப்பர் தான் இருக்கான்னு பார்க்குறீங்க. ஓகேவா? இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். 9 மணிக்கு நீங்கள் என்ட்ரி எடுக்க உட்கார அப்படிங்கன்னா 9:30க்கு மேலே என்ட்ரி எடுங்க. ஓகேவா? நான் எதனால் அப்படின்ட்டு நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு ஓப்பனிங் பாயிண்ட் இருக்கும், ஒரு லோ இருக்கும், ஒரு ஹை இருக்கும், க்ளோஸ். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஒரு கேண்டில் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் உங்களுக்கு இந்த விக்ல போயிருச்சு அப்படின்னா அடுத்த 45 மினிட்ஸ் இல்லை ஒரு ஒரு 4 ஹவர் இருக்கு. அதுக்கு அடுத்து 1 ஹவர்ல இந்த விக்கு போயிருச்சுன்னு வச்சுங்க. அடுத்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ட்ரேட் டிபி அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா?
அப்படிங்கும்போது ஒரு 9:30க்கு மேலே என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல டிஎஸ் கொடுத்துருக்கேன் 1 ஹவரில் 15 மினிட்ஸ் கொடுக்கல, 5 மினிட்ஸ் போய்க்குங்க. 5 மினிட்ஸில் போனதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் ஒரு ஆர்டர் பிளாக். கடைசி க்ளோஸ் ஆன டவுன் க்ளோஸ் கேண்டில், கரெக்டுங்களா? கடைசி க்ளோஸ் ஆன டவுன் க்ளோஸ் கேண்டில் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஓபியை மார்க் பண்ணுறீங்க. ஓகே, ஓபி, இதுதான் ஓபி. மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓபியை மார்க் பண்ணி ஓபி ரீடெஸ்ட் ஆகும்போது என்ட்ரி எடுத்துருக்கலாம். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா என்ட்ரி எடுத்துருக்கலாம். சிஎஸ்டி இதுதான் கடைசி, இது சிஎஸ்டி, இது எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 22 மாடல் எஃப்இஜி ரீடெஸ்ட் ஆயிருக்கானா, எஃப்இஜியில் ரீடெஸ்ட் ஆகும்போது நீட்டான என்ட்ரிஸ் எடுத்துருக்கலாம். கரெக்டுங்களா? இங்கே என்ட்ரி போட்டிருப்பீங்க, இந்த இடத்துல எஸ்எல். ஓகே, இதில் இன்னொரு மித்து இருக்குது. 15 மினிட்ஸில் வந்துட்டு 9 மணிக்கு மேலே க்ளோஸ் ஆகிற ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகிற ஃபஸ்ட் எஃப்இஜி, அது கொஞ்சம் வேலிடான எஃப்இஜியாக இருக்கும். அந்த எஃப்இஜிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருக்கீங்க 9:35, 9:25 போட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 o'clockக்குள்ளே உங்களுக்கு டிபி அடிச்சிச்சு. கரெக்டுங்களா? நீட்டான என்ட்ரி. கண்டிப்பாக இந்த இடத்துல எஸ்எம்டி இருந்திருக்கும். ஹீரோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்எம்டி இருந்திருக்கும். இதுக்கு இல்லை, இதுக்கு எஸ்எம்டி இருந்திருக்கும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரீப்ளே பண்ணுறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு கிவ்அவேஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். பிளான் இருக்குது, பார்ப்போம். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு கேண்டில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:15 ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் 1 ஹவர் போகிறீங்க. 1 ஹவர் லோயர் டைம் ஃப்ரேம் சிஆர்டி கொடுத்துருக்கான்னு செக் பண்ணுறீங்க. ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் சிஆர்டி தெரில, 15 மினிட்ஸ்லேயே 50 தெரில, பட் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. உங்களுக்கு சிஸ்டமில் உட்கார டைம் பார்த்தீங்கன்னா 8:45 இருந்து 9:30 வரைக்கும், 10:30 வரைக்கும். அதாவது நம்ம ஊர் டைம் கிடையாது, அவங்க ஊர் டைம். 8:45 இருந்து அவங்க ஊர் டைம் பார்க்கும்போது 10:30 வரைக்கும் உட்காரணும் டேப்பில். நம்ம ஊர் டைமில் பார்த்தீங்கன்னா 6:30 மணிலேருந்து 9, 7, 8, 8:30, 9 மணி வரைக்கும் உட்காரலாம். கரெக்டுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போயிட்டு எம்எஸ்எஸ் கொடுத்தான். எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு கரெக்டாக 10:30 மணிக்கு எஃப்இஜி ரீடெஸ்ட் பண்ணிட்டான். கரெக்டுங்களா? உங்களுக்கு செல்லு, இந்த எஃப்இஜியில் டேப் ஆனால் செல் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே செல், உங்களுக்கு நீட்டான என்ட்ரி. இது ஐசிசி 2020 மாடலோட என்ட்ரி பேட்டர்ன். ஓகே, மேலே ஸ்வீப் பண்ணால் இதான் ஹை, மேலே ஸ்வீப் பண்ணால் எம்எஸ்எஸ் கொடுத்தா இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா மறுபடியும் போய் எஃப்இஜி டேப் பண்ணால் நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். கண்டினியூஸாக ரெட் கேண்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான். ஸோ நீட்டான என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா 2RR முடிஞ்சா. அடுத்த என்ட்ரி போகலாமா? இதில் ஏதே டவுட்டு புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால், உங்களுக்கு கூட சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நான் லிங்க் தரேன். டெலிகிராமில் வந்து ஒரு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஸ்டா லிங்க்கோ இதை தரேன். அதில் வாங்க, டிஎம் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். எந்த காசும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சேனலோட லிங்க் தரேன். அது நம்ம நம்பர் தான். அவரோட அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப பிகினர், அதை ரொம்ப பிகினர் இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவரோட லிங்க் தரேன், நீங்கள் அவங்களும் செக் பண்ணி பாருங்க. இதில் 1 ஹவர் சிஆர்டி எதுவும் கிடையாது. 5 மணி கேண்டில். 15 மினிட்ஸ் போகலாம். 15 மினிட்ஸ் போகும்போது இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. என்னன்னா என்ன சொல்லுவாங்க, கீ லெவல் அப்படின்னு. அந்த கீ லெவல் இந்த டைம்குள்ளே நடந்தது அப்படின்னா கீ லெவல் தேவையில்லை. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது ஓபி இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா அதே மாதிரி வந்து ஓடிஎல் லெவலில் என்ட்ரிஸ் கொடுத்துட்டான். ஓடி ஓகேவா? இந்த இடத்துல என்ட்ரிஸ் எடுத்து நீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். லாங் வந்து இந்த இடத்துல விழுந்துருக்கும். ஸோ இங்கே வச்சுட்டு 2RR. ஓகே, சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். 2RR ஒன்லி.